ஹைடா காதலுக்கு மொழியில. ஓகே, பூனை பாட்டிலேருந்து அப்படி பார்த்துடலாம். பூனை பாட்டில் வீக்கு டைரக்டர்கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். இப்போ அதுலேருந்தே பார்க்கலாம். இப்போ அந்த அவனுடைய ஹவுஸில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கும் இல்லையா, அங்கே தான் இருக்கான். அவனுக்கும் ஜியாவுக்கும் டச்சிங் சீன் போதும். ஸோ அவன் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான். கடுப்பாக ஆக்ட் பண்ணுறான். பிகாஸ் ஜியா சொல்லாததெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. வியை டச் பண்ணுறது, வேணும்ட்டே அவனை இழுத்து ஹக் பண்ணிக்கிறா, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. கடுப்பாக இருக்கு வீக்கு. ஜியா கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிரும். பேசாத வி, அப்புறம் ஃபேஸ் அது மாதிரி வைக்காத. என்னதான் லாங் ஷாட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக தெரியும். அப்படி அவள் வியோட ஷோல்டரில் கை வச்ச ஹக் பண்ண மாதிரி அப்படி பிடிச்சிட்ருக்கா. வி அவளுடைய மேலே இருக்கான். கேமரா ஆன்லேயே இருக்கு. இந்த சீன்லலாம் உங்கள் கூட இருக்கும் போது வி சொல்லாததெல்லாம் பண்ணியிருப்பான். ரொம்ப ரொமான்டிக்காக நடந்திருப்பான். பேசுறது, அவன் பார்க்குறது, அதுலே லவ் ஃபீல் அது வந்துடும் இல்லையா. ஸோ இதில் வரல. கட் கட் கட். யாங் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அவங்கள கூமா பார்க்கக்கூடாது, ஒரு லவ்வோடு பார்க்கணும். ஆக்ஷன் அப்படி சொல்லிட்டு அவர் ஊர்மா நிற்கிறாரு. அகெயின் வி அவளை அப்படி தான் பார்க்குறான். செம்ம கடுப்பாக இருக்குது. விட்டால் எல்லாரையும் அடிச்சிருவான் போல். அந்த மாதிரி கோவத்தில் அவன் பல்ல கடிச்சிட்டு படுத்துட்ருக்கான். ஜியா படுத்துட்ருக்கா இல்லையா, அவளுக்கே கோவம் வருது. ஏன் இப்படி பண்ணுறான் அவன்? நம்மளை பற்றி திங்க் பண்ணும் போது மட்டும்தான் இவனோட ஃபேஸ் இவ்வளோ கோவமாக மாறுது அப்படிங்கிற கடுப்பில் அவள் பார்த்துட்ருக்கா. இந்த டைமில் பேக்கில் இருந்து வி லைட்டாக ஜியாவை கிஸ் பண்ணுங்க அப்படி வருது. வி அப்படியே இருக்கான், க்ளோஸாக போவே இல்லை. டியாங் லைட்டாக பெண்ட் பண்ணுங்க. பேக்ரவுண்ட்லேருந்து சவுண்டு. கடுப்பில் அப்படியே இருக்கான். டியாங் டியாங் க்ளோஸாக வாங்க. அவள் சொல்கிறா. வி சடனாக டேர்ன் பண்ணி போதும் எடுத்தது க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் சொல்லிடுறான். ஆன் ஸ்க்ரீனில் கேமராலாம் ஆஃப் பண்ணிவிட்டு, டியாங் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஒரு டைம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, ஒரு டைம் இப்படி தான் சொத்துப்பி வைக்கிறீங்க. அகைன் டேக் போகலாம். இந்த சீன் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் பேக்கப் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படியே சொல்லிவிட்டு அகைன் கேமரா ஆன் பண்ணி, வி ப்ளீஸ் அவளை கிஸ் பண்ணுங்க அப்படின்னு எப்பவும் போல் அந்த பேக்ரவுண்டில் இருந்த சவுண்டு. அவளும் வியை பிடிச்சிட்ருக்கா. வி மேலே ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கா. அவளும் அரைய குறையமா அப்படி இருக்கா. வியை இவ்வளோ புஷ் பண்ணி கிஸ் பண்ணலான்னு வரா. வி சடனாக எழுந்து நின்றுட்டான். இங்கே பாருங்கள், என்னன்னு தெரியல, எனக்கு தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு போகணும், பேக் பண்ணுறேங்க. வி ஆல்ரெடி இது நம்ம பேசுனது தானே, ஏன் இப்படி பண்ணுறீங்க? தெரியும், பட் என்னன்னு தெரியல, எனக்கு இன்றைக்கி தலை வலிக்குது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. அப்படி அவள் கிளம்பும் போது ஜியாலாம் அப்படியே நின்றுட்டுருக்கா. செம்ம கோவம் வருது. ஜியா அப்படின்னு வரும்போது வி எப்போவுமே இப்படி தான் பண்ணுறான். என்னை மட்டும் பிடிக்க மாட்டேங்குது, அந்த டேஷ் மட்டும் எதுக்கு பிடிக்குது? அப்படி அப்படி என்ன தான் இருக்குன்னு போய் போய் அவகிட்ட விழுறான்னு தெரியல இவன். அப்படி அவள் கட்டுப்பில் நின்றுட்டுருக்கா. வி கார் எடுத்துகிட்டு அவனுடைய வீட்டுக்கும் வந்துட்டான். ரொம்ப லோன்லியாக இருக்கு. அவன் இந்த மியூசிக் ஃபீல்டில் வந்ததுலேருந்து அவன் தனியாக தான் இருக்கான். அப்போல்லாம் வராத இந்த லோன்லினஸ் இப்போ வருது. தனியாக இருந்தால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், பட் இப்போ பிடிக்க மாட்டேங்குது. அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே அவனுக்கு பிடிக்கல. இப்படி டேஸ் போயிட்டே இருக்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, வீக்கு நீங்கள் கால் பண்ணுறதில்ல, டெக்ஸ்ட் பண்ணுறதில்ல, எதுவுமே இல்லை. அவங்ககிட்ட பேசுறதும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வயிறு வெளியே தெரிய ஆரம்பிக்குது. நீங்கள் வேறு வீட்டிலே இருக்கீங்க இல்லையா, 24 ஹவர்ஸும் உங்கள் அம்மாவை பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, உங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க அப்படி சொல்லிட்டு, அம்மா நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அதுக்காக வெளியே போகணும், ரொம்ப லாங்காக இருக்குமா அந்த ஆஃபீஸ்,
அங்கே போனோன்னா நம்ம வீட்டில் இருந்து போக முடியாதும்மா. நான் வேணாலும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுச்சே அங்கேயே தங்கிக்கிட்டுமா. உங்கள் அம்மாவை கேட்குறீங்க, அவங்க உங்களே பார்த்துட்ருக்காங்க. வயன், என்னதாண்டா ஆச்சு உனக்கு? ஏன் திடீர்னு வேற மாதிரி பண்ணிக்கிற? நீ நார்மலாக இருக்கியா இல்லையா எனக்கே தெரியல. இந்த ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து நீ ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்க, எனக்கு பயமாக இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் நீ இப்போது எஸ்கேப் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறடா. உனக்கு பிடிச்ச ஃபுட் பிடிக்கலங்கிற, ஸ்மெல் பிடிக்கலங்கிற, உனக்கு தேவையானதெல்லாம் குக் பண்ணி கொடுக்குறேன், அது சாப்பிடாம வேற ஏதோ தின்னுட்டுருக்க. நைட்டில் கிச்சனில் என்னடி பண்ணுற? ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணாமல் கூட போகிற. அன்டைமில் நீ சாப்பிடவே மாட்டேன். என்னாச்சு? உனக்கு பசிக்குதா? ரொம்ப பசிக்குதா? ஐயோ மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் எப்பவும் போல் நார்மலாக தாம்மா இருக்கேன். நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அதெல்லாம் விடுங்க, நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூம்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ தான் தெரியுது அம்மா இவ்வளோ நோட் பண்ணியிருக்காங்கன்னு. இன்னும் போக போக கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வந்துடும். நீங்கள் ஓகே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரூமில் இருக்காங்க, அங்கே போயிட்டீங்க. ஹே, என்னடி இது புதுசா? வயன், இங்கே இருக்கலான்னு இருக்கேன். இங்கே வா வா வா, நம்ம ரூமில் இன்னொரு பர்சன் ஓகே அப்படி சொல்லிட்டு உங்களை வெல்கம் பண்ணிக்கிறாங்க. என்னடி வாழை விட்டுட்டு வந்தானே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க தானே, அவளே பார்க்குறீங்க. என்ன முழிக்கிற? உன் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. அங்கேருந்து வந்து 2 months தான் இருக்கும். உன் மூஞ்சி எப்படி இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட்டு பேசுறியா இல்லையா? ரொம்ப மிஸ் பண்ணுற போல. சரி, இதுக்கப்புறம் அவரை பற்றி எதுவும் கேட்காதீங்க. நான் அங்கேருந்து வந்ததுலேருந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? சரின்னு அவங்களும் சொல்கிறாங்க. நீங்களும் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் உங்கள் அம்மா உங்களுக்கு எப்படி வந்தாலும் கால் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போயும் உங்களுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுற மெசேஜ் பண்ணி உங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போயும் கால் பண்ணுறாங்க. ஓகேம்மா, நான் டேப்லெட் போட்டேம்மா, இப்போ நார்மலாக இருக்கம்மா, ஆஃபீஸுக்கு தாம்மா கிளம்பிட்டுருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அம்மாட்ட போய் சொல்லிவிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒர்க்கு கிளம்பிட்டுருக்காங்க. அதாவது ரேன் இப்போ ஏதோ புதுசாக ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கான் போல். ஸோ அங்கே போகிறதுக்காக கிளம்பிட்டுருக்காங்க. நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. என்னடி என்ன அப்படி பார்க்குற? ஒரு காலத்தில் நீயும் இப்படி தானே பண்ணிகிட்டு இருந்த, பட் மேடம் தான் ஹீரோயின் ஆகிட்டாங்களே, ஸோ எங்கள் கூடலாம் உன்னால் வர முடியாது அப்படின்றாங்க. நீங்களும் அமைதியாக தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறம் வயன், நீ அந்த ட்ராமாவை பார்த்துட்ருக்கியா? இல்லை. ஹே பாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. சரி ஓகே, பட் எனக்கு பார்க்க தோணலை. பார்க்க தோணலையா? வயன், நீ இறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே நான் கூட ஏதோ சேட் எண்டிங்கில் முடிஞ்சிடும் போல் அப்படின்னு நினச்சேன். பட் இது சியா ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க கூட பேர் ஆகி இப்போது டியாங்க்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எபிசோட்ஸ் போயிட்டுருக்கு பாரு. அதெல்லாம் கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் உங்கள் லைஃப்பில் நடந்தது அப்படியே அந்த ட்ராமாவில் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இறந்துட்டு இருந்தா இப்படி ஒரு லைஃப் தான் வாழ்ந்திருப்பான். தெரியுது, அவன் குழந்தைங்களோட ஹாப்பியாக இருக்கால. ஓகே தான் உங்களுக்கு. லைட்டாக சிரிச்சிட்டே என்னன்னு தெரியல, நான் அந்த ட்ராமாலேருந்து வெளில வந்ததுலேருந்து எனக்கு அந்த ட்ராமாவை பார்க்கவே தோணலை. சூப்பராக போனால் ஹாப்பி தான், விடுங்க அப்படியே சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறீங்க. இப்படி டேஸ் போயிட்டே இருக்கு. வீக்கு சியா கூட ஆக்ட் பண்ண பிடிக்கவே இல்லை. நடுவில் செம்ம கோவப்படுறான், செம்ம
இரிட்டேட் ஆகுறான். தலை வலிக்குது, ஏதாவது சாப்பிட்டு சொல்லிட்டு அவங்க வந்துடுறான். இதனாலேயே டிலே ஆகி அந்த ட்ராமா இழுத்துக்கிட்டே போகுது. ஒரு டைம் அவன் வீட்டில் உட்காந்து குடிச்சிட்ருக்கான். உங்களை பார்க்கணும், நீங்கள் அவன் கண்ணுக்குள்ளேயே இருக்கீங்க. ஓகே, இந்த ட்ராமாவுக்கு சைன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இங்கேருந்து வெளில போக முடியாது. அதுவும் ஃபைனலில் வந்து நிற்கிறோம். இது எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ஒயனை போய் பார்க்கணும், அவளை கன்வின்ஸ் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணிவிட்டு அவன் அந்த ட்ராமாவில் ஃபேக்காக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான். பட் அவளை டச் பண்ண மாட்டேன்றா, கிஸ் பண்ண மாட்டேன்றா. ஏதாவது டேரக்டர் கேட்டாலும் லாங் ஷாட் வச்சுக்க சொல்கிறான். ஓகே, வி கோஆப்ரேட் பண்ணுறான்னு இது வரைக்கும் ஓகே அப்படி சொல்லிட்டு வி சொல்கிறதுக்கெல்லாம் அவன் தலையாட்டி வைக்கிறான். பட் எங்கள் ஜியாவுக்கு தான் கடுப்பாக இருக்குது. இருந்தாலும் வி கூட ஆக்ட் பண்ணுறது ஓகே தான், பரவாயில்ல. இதுக்கான ஓகே சொல்கிறானே, அப்படி தான் இருக்குது. இப்படியே டேஸ் போயிட்டே இருக்கு. உங்களுக்கும் ஸ்டொமக் பெருசாகிட்டே இருக்குது. ட்ராமாவும் முடியுது. நீங்கள் அன்னைக்கு அந்த ட்ராமாவை பார்த்தீங்களே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் வி உங்களுக்கு கால் பண்ணலை, நீங்களும் அவனுக்கு கால் பண்ண ட்ரை கூட பண்ணலை. இவ்வளோ நாள் வி அவனோட எனிமி யார் தேடி ட்ரை பண்ணியிருந்துருப்பான். இல்லவே இல்லை, எவன் தெரியல, எவன் கண்டுபிடிக்க முடியல அவனால். அதெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ட்ராமாவும் முடிஞ்சிருச்சு. இந்த டைம் டைரக்டர் கால் பண்ணுறாரு. வே, ட்ராமா எவ்வளோ ஹிட் ஆகிருக்கு தெரியுமா? ஓகே, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, சக்ஸஸ் மீட் இருக்கு, ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. அந்த ஆள் கால் கட் பண்ணிட்டான். பட் வி அதெல்லாம் கண்டுக்காம அவன் உங்களை பார்க்க வந்துட்டுருக்கான். வீக்கு கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த டைம் உங்களுக்கும் கால் பண்ணுறாங்க. இல்லை டைரக்டர், என்னால் அவ்வளோ லாங்லலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கை ரப் பண்ணுறீங்க. அது அவ்வளோ பெருசாகிட்ருக்கு. பிகாஸ் டெலிவரி டைம் வந்துருச்சு. ஒயன், நீ இல்லாமல் இந்த ட்ராமாவோட சக்ஸஸ் மீட்டா? விளையாடாதா? இல்லை என்னதான் இருந்தாலும் நான் பாதியிலே வந்துட்டேன் இல்லையா? என்னை விட ஜியா மேம்க்கு தான் மவுஸ் அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள் ப்ளீஸ். என்னால் வர முடியாது. அவலாம் ஒயன், இங்கே பாரு, மெயின் லீட்னா அது நீயும் தியாங்கோ மட்டும்தான். மறந்துட்டியா? நீ தான் ஹீரோயின். எனக்கு தெரியும் டைரக்டர், பட் மேம் அளவுக்குலாம் என்னால் வர முடியாதுல்ல, என்னை புரிஞ்சுக்கோங்களேன். சரி, ஓகே. அப்புறம் வயன், உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீ ஃபஸ்ட்டு மாதிரி இருந்தா சொல்லியிருக்க மாட்டேன். இதை உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். ஸ்டோரி லைன் என்ன ஏதுன்னு கூட கேட்காம நீ என் ட்ராமாவுக்கு ஆக்ட் பண்ணி கொடுத்த. மேபி இந்த சுச்சுவேஷனில் நீ இறந்துருவேன்னு சொல்லியிருந்தாலும் நீ இந்த ட்ராமாவுக்கு வந்திருப்பியா என்ன ஏதுன்னு தெரியல. அண்ட் இந்த ட்ராமா இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கு நீயும் ஒரு விதத்தில் காரணம் தான். தேங்க்ஸ் வயன். ஓகே சார். அப்புறம் உனக்கு ஒன்று தெரியுமா? இப்போயும் நீ தான் ஹீரோயின். நீ தான் சொல்லிகிட்ருக்க ஜியான்னு. பட் ஆடியன்ஸ் எல்லாமே வீக்கு நீ தான் பேராகுவ. நிறைய பேர் இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ஒன்று, நீ இதில் வரல இல்லையா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குவ அப்படி சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் அவன் இந்தியாவுக்கு வந்துட்டான். அந்த சக்ஸஸ் மீட்டுக்கு போவே இல்லை. நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு தெரியாது. உங்களுக்கு கால் பண்ணுறான், ஃபோன் சைலண்டில் இருக்கு. கோத்தில் இருக்காளா, அதனால கால் எடுக்கல என்ன? ஓகே அப்படி சொல்லிட்டு கூகுள் ஆன் பண்ணி நீங்கள் உங்கள் வீடு எங்கே அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆர்டினரி பர்சனாக இருந்தால் ஸோ சர்ச் பண்ணால் உங்கள் டீட்டெயில்ஸ் வராது. இப்போ நீங்கள் ஒரு செலிபிரிட்டி இல்லையா, ஹீரோயின். ஸோ உங்கள் அட்ரஸோடு உங்கள் வீடெல்லாம் வந்துட்டுருக்கு. லைட்டாக ஒரு ஸ்மைலோட உங்கள் வீட்டுக்கு வரா. உங்கள் அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. வியை பார்த்த உடனே ஹாப்பி ஆகிடுச்சு. இவ்வளோ நாள் வியை ட்ராமாவில் பார்த்துருப்பாங்க உங்கள் கூட ஆக்ட் பண்ணி.
ஒரு ஆக்டராக தெரியும். டிவியில் பார்த்தவங்க நேரில் இருக்கும்போது ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? ஹாய். ஐயோ, எனக்கு எனக்கு வேறு கொரியன் தெரியாதே, உங்களை எப்படி வெல்கம் பண்ணுறது? அப்படி உங்கள் அம்மா தமிழில் பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லாண்டி எனக்கு தமிழ் தெரியும், உள்ளே வரலாமா அப்படிங்கிறான். வாங்க வாங்க உள்ளே வாங்க. அவங்க அம்மா வெல்கம் பண்ணி உள்ளே உட்கார வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிட்டு அவனுக்கு சேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே உட்காருங்க. அவனும் வந்து உட்கார்றான். உங்கள் அம்மா வச்சே கொஞ்சம் பவ்யமா அப்படி பேசுகிறான். ஆண்டி இட்ஸ் ஓகே, உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இவ்வளோ ஈஸியாக என்கிட்ட பேசுகிறீங்க. ஓகே ஓகே, நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி தான் இங்கேயும் இருப்பீங்கன்னு நினச்சேன், பட் ஆப்போசிட்டாக இருக்கீங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க. அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆண்டி வயனை பார்க்கணும். வயன் இங்கே இல்லைன்னா என்ன சொல்லுவான்? அது அது வந்து ஐயோ, உங்களை உட்கார வச்சு பேசுகிறேன் பாரு, ஒன்றும் சாப்பிட கொடுக்கவே இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஏதாவது குக் பண்ணி கொண்டு வரேன். இல்லை 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 ஆண்டி, நான் உங்ககிட்டயும் ஒயன்கிட்டயும் பேசணும், கொஞ்சம் ஒரு நிமிஷம் இங்கே வாங்கல. அவங்க எழுந்து கிச்சனுக்கு வந்துட்டாங்க. என்ன குக் பண்ணுறது தெரியல. அதுக்கு முன்னாடி ஃபோன் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. உங்களை தேடி தான் நான் வந்திருக்கான். கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, நீங்கள் எடுக்கவே இல்லை. என்ன தான் பண்ணுறான்? ஏதாவது ஒர்க்கில் மாட்டிக்கிட்டாளா? ஓகே ஓகே ஓகே, முதல்ல இவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்போம் அப்படியே சொல்லிட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அவன் எழுந்த உங்கள் ஹாலையும் சுற்றி பார்த்துட்டு எந்த ரூமில் இருப்பா, ஃபஸ்ட்டு இவளை கோம் பண்ணணும். எதுக்காக இவள் கோவமாக போனா? எனக்கு தெரிஞ்சது ஜியா கூட க்ளோஸாக இருந்ததுனால இவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் நம்மள்ட்ட கேட்பா, என்ன ஏதுன்னு கூட சொல்லாமல் போயிட்டா, முதல்ல அத்தை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ரூமை பார்க்குறான். உங்கள் ரூம் தான். ரூம் டோர் ஓப்பன் பண்ணா நீங்கள் இல்லை, எந்த ரூமில் இல்லை. இந்த ரூம் பார்க்கும்போது அவர் ரூம் மாதிரி தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு பக்கத்தில் இருக்க ரூம் ஓப்பன் பண்ணுறான். உங்கள் அம்மா அப்பா ஒரு ரூமு, ஓகே ஆன்டி ரூம்னு நினைக்கிறேன். இந்த ரூம் தான் இவள் தான். இதில் இல்லைன்னா இது என்ன ரூமு அப்படி சொல்லிட்டு ஸ்டோர் ரூம் இருக்கு, அங்கே போகிறான். இது என்ன ரூமு அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணா அதில் தான் உங்கள் பெயிண்டிங்லாம் இருக்குமே. அதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைலோட உள்ளே வரான். அதில் நீங்கள் நிறைய பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, இன்க்ளூடிங் பீச்சில் நடந்த மேக்கோட்டு அப்படின்னு நிறைய பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு அவனை பெயிண்ட் பண்ணது முக்கால்வாசி பெயிண்டிங்கில் அவன் மட்டும்தான் இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டே இது என்ன கப்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணா அதில் தான் நீங்கள் டெய்லி உங்கள் கூட க்ளோஸாக இருக்கிறது அப்படிலாம் நீங்கள் சீக்ரெட்டாக மறைச்சி வச்சுப்பீங்க இல்லையா? ஸோ அது இருக்கு. அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே நம்மளுக்கு மட்டும் தான் இதெல்லாம் ஞாபகம் வருதுன்னு நினச்சோம். இவளுக்கு இதெல்லாம் தெரியுமா? இது இது தெரிஞ்சிருந்தா ஹே வயன், உன்கிட்ட ஏதோ மறைக்க வேண்டிய அவசியமே இல்லடி. நான் இதை யோசிக்கவே இல்லை பாரு. அப்போ எனக்கு வர மாதிரி ட்ரீம் உனக்கும் வந்துட்டு இருக்காடி. இப்போ உனக்கும் இல்லைன்னு தெரியுமா? நம்ம முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்திருக்கோம், இப்போவோ அப்படிதான் இருந்திருக்கோம் தெரியுமாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கான். அப்போல்லாம் டைலாக்காக நாட்டியாக பேசியிருப்பான். ஸோ அதை முதற்கொண்டு நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க. அதை ஸ்மைலோட பார்த்து அதை டச் பண்ணி அந்த பெயிண்டிங்கில் உங்கள் சிக்னேச்சர் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும் போதே அவனுக்கு அப்படி இருக்கு. இந்த கலெக்ஷனில் தான் நீங்கள் ஜியா உங்களை கொலை பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அந்த பெயிண்டிங்கும் வச்சுருக்கீங்க. அவன் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு இதில் பிளட்டாக இருக்க மாதிரி அப்படி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அவனுக்கு அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. அமைதியாக ஃப்ரீஸ் ஆகிட்டான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு இதுவும் ஞாபகம் இருக்கும்ல. நீ அந்த டைம் நீ பயந்துருப்பல்லடி வயன், அந்த டைம் நான் உன் கூட இருக்கணும் இல்லாடி ஏன்டி என்னை விட்டு போனேன் அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பெயிண்டிங்கில் ஜியாவோட ஃபேஸ் இருக்கு. இவளா? இது ஜியா மாதிரி தானே இருக்கு அப்படி திங்க் பண்ணிட்டு இதோட ஸ்டார்டிங் எங்கே இருக்கு
அப்படி சொல்லிட்டு நீங்கள் 1 by 1 தான் பெயிண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்டார்டிங் பெயிண்ட் எடுக்கிறான். அவன் திங்க் பண்ணது என்ன? யாரோ வந்து உங்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படி தானே அவன் திங்க் பண்ணியிருப்பான். பட் இங்கே வேற மாதிரி இருக்கு. ஜியா பேசினதோ நீங்கள் பேசினதோ அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் தான் எழுதி வச்சிருப்பீங்களே. ஸோ எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அப்போ கல்பிரிட்டை கூட வச்சுட்டு சுற்றி இருந்திருக்கோம். அப்போ அப்போ ஜியால தான் எனக்கு தாக்கும். இது நம்ம ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணோம், ஏன் இதை மறுத்தோம்? அப்படி அவன் திங்க் பண்ணிக்கிட்டே அந்த பெயிண்டிங்கை டச் பண்ணிகிட்டே இருக்கான். அவனோட டியர்ஸ்லாம் அந்த பெயிண்டிங்கில் விழுந்துட்டுருக்கு. ஏய், இது இது உனக்கு தெரியும், நான் ஏன் நீ என்கிட்ட சொல்லலை? எதுக்கு நீ என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டே இருக்க. தியாங் தியாங் எங்கே போனீங்க அப்படி உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. அவன் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அந்த பெயிண்டிங்லாம் எங்கே இருந்ததோ அதே இடத்துல வச்சுட்டு ரூம்லேருந்து வெளில வரான். சாரி ஆண்டி, உங்களை கேட்காம இந்த ரூமை. இட்ஸ் ஓகே. வாங்க சாப்பிட்லாம். இல்லை 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 ஆண்டி, நான் வயனை பார்க்கணும். தியாங், வயன் இங்கே இல்லையா? அவ எங்க? ஏன் இப்படி பார்த்துட்டீங்க? வயன் இங்கே இல்லை. அவள் ஏதோ ஒர்க் இருக்குன்னு ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருக்கா. ஒரு 7 month இருக்கும், அங்கே தான் போய் தங்கிட்டு இருக்கா. 7 month அப்படி தான் இருக்கா அவனுக்கு. சரி ஓகே ஆண்டி. உங்கள் ஃப்ரெண்ட் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஏதாவது இம்பார்ட்டனா? ஆமாம் ஆண்டி, நான் உங்ககிட்டயும் பேசணும். நான் பையனோட வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டு அட்ரஸை வாங்கிக்கிட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் வரான். அங்கே தான் உங்கள் ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கா, நீங்கள் இல்லை. பையனுங்க சார், இங்கே என்ன பண்ணுறீங்க? பையன் எங்க? நான் அவளை பார்க்கணும். சார், உங்ககிட்ட சொல்லலையா? அவ உங்களை தேடி உங்களை பார்க்கணும், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவள் எஸ்கேக்கு போயிட்டுருக்கா சார். ஷாக் ஆகிடுச்சு. எஸ்கேக்கு போகிறாளா? எப்போ கிளம்புனா? மார்னிங் கொஞ்சம் இயர்லியாகவே கிளம்பிட்டா சார். அவனுக்கு புரியல, இயர்லியாகவே இப்படி தனியாக போயிருப்பான். அப்படி அவன் அங்கே திங்க் பண்ணிகிட்ருக்க, நீங்கள் இங்கே ஃப்ளைட்டில் உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு I'm sorry டயா, I'm sorry. ஃபஸ்ட்டு மாதிரியே நான் உங்களை இப்போவும் தப்பாக நினச்சிக்கிட்டேன்ல. I'm sorry டயா. கண்ணிலிருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு, மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டும் நான் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டு உங்களை விட்டு தண்ணி ஏறுது. இப்பயும் நான் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டு உங்களை விட்டு தள்ளி இருக்கிறேன். இப்போதான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சது. டைரக்டர் சொன்னாங்க. I'm sorry டயா. உங்களை நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படி நீங்கள் அழுதுகிட்டே ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கீங்க.